2026 துலாம் ராசிக்காரங்க கடன் அடைக்க முடியுமா, லோன்லாம் செட்டில் டவுன் ஆகுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து அதுக்கான ஃபோக்கஸிங் இருக்கணும் உங்களுக்கு. ஏன்னா வந்துட்டு கடனை அடைக்கணும்னு சொன்னால் அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம ஓடி ஆக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்தே நிறைய விஷயங்கள் வரணும் அப்படின்னு நினச்சா முடியாது. நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த பணம் வந்து வரும். அந்த பணத்தை கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணிங்கன்னா கடன் அடைச்சிடலாம் துலாம் ராசிக்காரங்க. பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்க மணி மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் ஃபினான்ஸில் வந்து யுரேனஸுடைய ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்கிறதுனாலையும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சனியினுடைய தாக்கம் இருக்கிறதுனாலையும் உங்களால் ஃபினான்ஸை ஹேண்டில் பண்ண முடியாமல் போகும். அப்போ என்ன பண்ணணும், வைஸான ஒருத்தவங்களுடைய அட்வைஸை கன்சிடரபுளாக கேட்டுட்டு அதை பண்ணிங்க அப்படின்னா கடன் அடையும். இப்போ எனக்கு ஹோம் லோன் இருக்கேன், இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பர்சனல் லோன் இருக்குன்னா பர்சனல் லோன் அடைக்கிறதுக்கான காலகட்டம் இது. பர்சனல் லோன் இருந்ததுன்னா கண்டிப்பாக அடைச்சிடலாம் நீங்கள், யாரும் துலாம் ராசிக்காரங்க. ஏன்னா வந்து ஃபினான்சியலில் இருக்கிறப்ப உங்களை சார்ந்து நீங்கள் பண்ண செலவுகளெல்லாம் இந்த வருஷம் சரி கட்டிடலாம். இல்லை நான் வீட்டுக்காக பண்ணியிருக்கேன், என்னுடைய பேரண்ட்ஸ்க்காக பண்ணியிருக்கேன், ஹோம் லோனுக்காக பண்ணியிருக்கேன், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது இல்லையா, இதுதான் டிலே ஆகும். அப்படி டிலே ஆகிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, பேரண்ட்ஸ் கிட்ட உங்களுடைய காசை கொடுத்துட்டே வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டே வந்து அவங்கள வந்து கட்ட சொல்லணும். ஆக்சுவலாக ஹவுசிங் லோனை உங்கள் அக்கௌண்ட்லேருந்து போகாமல் உங்கள் அப்பா அம்மா அக்கௌண்ட்லேருந்து அந்த ஹவுசிங் லோனுக்கான விஷயங்களில் கொஞ்சம் மாற்றிக்க முடியுமான்னு பார்த்துட்டு பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்க ஹவுசிங் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பேரில் எடுக்கக்கூடாது. எடுக்காமல் உங்களுடைய பேரண்ட் இருக்காங்கன்னா அவங்களுடைய பேர்லேயும், இல்லை வந்து உங்களுடைய லைஃப் பார்ட்னர் பேர்லேயும் எடுத்திங்கன்னா சீக்கிரமாக ஹவுசிங் லோன் எல்லாமே முடியும். அதுக்கான காலகட்டமாக இது இருக்குது. புதுசாக நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், அதுக்காக ஹவுசிங் லோன் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் தயவு செஞ்சு இந்த வருஷம் வாங்காதீங்க. அப்படியே வாங்குறதா இருந்தால் உங்களுடைய ஒய்ஃப் பேரில் வாங்குறது சிறப்பாக இருக்கும்.